லஞ்சுக்கு வந்து நான் பசங்களுக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன்னா கேபேஜ் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், கேரட், அப்புறம் பீன்ஸ், அப்புறம் பூண்டு இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் விட்டுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு பூண்டு சேர்க்குறேன். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும், அதனால் முதல்ல அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வதக்கி விடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கலர் மாறாமல் வேகணும், அதனால தான் கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கிறோம். இது கூட உங்களுக்கு வந்து கேப்சிகம் இருந்துச்சுன்னா கேப்சிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் ஆட் பண்ணி செய்யுங்க. இப்போ பாருங்கள் கலரும் மாறலை, ஆனால் வெஜிடபிள்ஸும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது இதில் டொமேட்டோ சாஸ் தவிர மித்த எல்லாமே ஆட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன், அப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன், அப்புறம் வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன், அப்புறம் வந்து கடையில் வாங்கின ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் 1 ஸ்பூன் போடுறேன். இது எல்லாம் போட்டு அப்புறம் சாதம் கொத்தமல்லி தலை போட்டு கிளறி விட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். டொமேட்டோ சாஸ் பசங்களுக்கு தனியாக கொடுத்து அனுப்பிடுறதுனால அவங்க சாப்பிடும்போது அப்போது சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க, அதனால் இப்போ நான் டொமேட்டோ சாஸ் மட்டும் போடலை. இதில் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கிளறி இறக்கிட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். எப்போவுமே நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது ப்ரோட்டீன் இருக்குதான்னு பார்க்கணும். இதில் ப்ரோட்டீன் எதுவும் ஆட் பண்ணலை வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால, அதனால் நான் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிங்கன்னா எக்கில் வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அறக்க பறக்க கிளம்பும்போது சரியாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஸ்நாக்ஸ் டைமில் குடிக்கிறதுக்காக நான் வந்து ஜூஸும் அதிரசமும் எடுத்து வைக்கிறேன். இப்போ சாத்துக்குடி ஜூஸ், லெமன் ஜூஸ் எடுத்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது, ஒரு 2-3 மணி நேரம் தாங்கும். அதனால் ஸ்கூலுக்கு சாத்துக்குடி ஜூஸ், லெமன் ஜூஸ் தாராளமாக கொடுத்து அனுப்பலாம், பிள்ளைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க.